வாராம் வாராம் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி ரயில் வண்டியிலே ரயில் வண்டியிலே ரயில் வண்டியிலே. ஹாய் ஹலோ, பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப சுவாரஸ்யமான, ரொம்ப எல்லா யூடியூபருக்கும் தேவையான முக்கியமான அப்டேட்டுங்க. 2019 வந்து புதுசாக வந்து சட்டம் போட்டிருக்காங்க யூடியூபு. 3 சட்டங்களும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வரப்போகுது எல்லாத்துக்குமே. அதுக்கு உங்களுக்கு 2 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி என்னென்ன ரூல்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேனோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னீங்கன்னா 2 மாதத்துக்கு அப்புறம் யூடியூப் அவங்களோட தாண்டவத்தை வந்து ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. என்னென்ன ரூல்ஸ்ன்ற வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ரெண்டாவது வந்து நீ என்னடா அவ்வளோ பெரிய அப்பா டக்கராடா, நீ பாட்டுக்கு சொல்லிகிட்டே போகிற, நீ சொல்ல நாங்கள் நம்பணுமா அப்படின்னு கேட்குற ஆளுகளுக்கு ப்ரூஃபே நான் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயில். நீங்கள் வந்து தம்ப்நெயில் போடுறீங்களா இல்லையா, அந்த தம்ப்நெயிலில் அதாவது வந்து ரொம்ப 18+, அதாவது போர்னு பற்றி ஒரு கவர்ச்சியாக ஒரு அடல்ட்ஸு பற்றின தம்ப்நெயிலோ இல்லை வந்து கொடூரமான தம்ப்நெயில், அதாவது பார்க்குறதுக்கே கொடூரமாக இருக்கும், அந்த மாதிரி தம்ப்நெயில் நீங்கள் போட்டிங்கன்னா யூடியூப் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தம்ப்நெயிலை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அவங்களே ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஆட்டோ ஜென்ரேட்டர் தம்ப்நெயில் வந்து வச்சுருவாங்க. ஓகேங்களா? வச்சுட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பாங்க, தம்பி இந்த மாதிரி நீ பண்ணலாம், இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த தம்ப்நெயிலை தூக்கிடுவாங்க. தூக்குனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதுக்கு பதிலாக இன்னொரு தம்ப்நெயில் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அந்த தம்ப்நெயில் நீங்கள் வந்து அதே மாதிரி வச்சிங்கன்னா வச்சுங்களேன், யூடியூப் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அதை வந்து எடுத்துகிட்டு நீ இந்த மாதிரி பண்ணனால இந்த மாதிரி நாங்கள் வந்து மறுபடியும் வந்து தூக்கிட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கஸ்டம் தம்ப்நெயில்ன்ற ஒரு ஆப்ஷனையே வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டம் தம்ப்நெயிலே நீங்கள் வைக்க முடியாது. வீடியோக்குள்ளே ஆட்டோ ஜென்ரேட்டர் தம்ப்நெயில் மட்டும்தான் அதில் போய் இருக்கும். எத்தனை மாதத்துக்கு 1 மந்த்துக்கு அவங்க வந்து உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து தம்ப்நெயிலுக்கு உண்ட ஒரு ரூல்ஸு. இது வந்து எப்போ இந்த ரூல்ஸ் நடக்கும், நீங்கள் தம்ப்நெயில் மட்டும் தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்கள் வீடியோ கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த நான் சொல்கிறது நடக்கும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்டர்னல் லிங்க். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுப்பீங்களா இல்லையா, அந்த லிங்க்கு இல்லீகல் லிங்காக இருந்தாலோ போர்ன் வெப்சைட்டுக்குள்ள லிங்காக இருந்தாலோ வைரஸ் உண்டாக்கக்கூடிய மல்வேர் சம்மந்தமான லிங்காக இருந்தாலோ அந்த லிங்கையும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க, தம்பி நீ இந்த மாதிரி பண்ணனால நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னு மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அந்த தப்பை நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. என்ன ஸ்ட்ரைக்கு? கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு. அது யூடியூபாக கொடுக்குறது. அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வீடியோவில் பல தரப்பட்ட தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ள டக்குன்னு உங்களை ஸ்ட்ரைக் வந்து உங்கள் சேனலு டெர்மினேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3வது வர அப்டேட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வீடியோ எப்படி, உங்களோட வீடியோவை நீங்கள் வந்து போர்னு சம்மந்தப்பட்ட வீடியோ பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி வந்து ரொம்ப கொடூரமான இல்லை மக்களுக்கு பிரச்சனை உண்டாக்கக்கூடிய ஒரு வீடியோ, கேஸ் சிலிண்டர் தீப்பிடிக்கிற மாதிரி டைரெக்டாக ஒரு சவாலை எடுத்து நீங்கள் செய்வீங்க, சேலஞ்ச் பண்ணுற மாதிரி, அதாவது இது வந்து மற்றவங்களால பண்ண முடியாதுன்னு நீங்கள் பண்ணி காட்டுறீங்க, அது டேஞ்சரான ஒரு விஷயம், அந்த மாதிரி நீங்கள் வீடியோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு டைரெக்டாக கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்து போச்சுன்னா அர்த்தம். இந்த மாதிரி உங்கள் வீடியோ நிறைய தப்பு இருந்துச்சுன்னா அடுத்து வந்து அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா 3 மாதத்துக்குள்ள 3 ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் சேனலுக்கு சோழி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இது வந்து எப்போ நடக்க போகிறாங்கன்னா, உங்களுக்கு 2 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் சேனலில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு, உங்களுக்கு தப்பு என்ன பண்ணுங்க உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன தப்பு நான் பண்ணியிருக்கேன்னு. ஏன்னா நான் ஒரு வீடியோவில் ஒரு தம்ப்நெயிலில் வந்து தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்து கிடந்தேன், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒரு vlog. ஆனால் அந்த வீடியோவில் எந்த தப்பும் கிடையாது. வீடியோ வந்து அது நார்மலாக ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபன்னுக்கு பண்ண வீடியோ. ஆனால் தம்ப்நெயில் பார்க்கறதுக்கு தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துக்கும்போது அது வந்து யூடியூப்புக்கு வந்து ஒரு தப்பாக இருக்கலாம். இது எனக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுவோம் ஞாபகம் இருந்துச்சு. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தம்ப்நெயிலை போய் நான் மாற்றிடுவேன்.
2 months டயத்தில் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பெல்லாம் வந்து மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மாதம் கழிச்சு யூடியூப் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கிளியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஆப்பு மேலே ஆப்பு ஆப்பு மேலே ஆப்பு ஆப்பு மேலே ஆப்பு வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி ரைட்டு. அப்புறம் வந்து இதுக்கு உண்டான ப்ரூஃபை காட்டுறேன்னு சொன்னேன்னா இல்லையா, அதுக்குள்ளே ப்ரூஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருக்கும். 3 ரூல்ஸ் நான் சொன்னேன் எல்லாமே இருக்கும். இங்கிலீஷில் படிக்க தெரிஞ்சு புரிஞ்சிக்க தெரிஞ்சால் புரிஞ்சுக்குங்க. நான் எப்படா புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் வந்து எனக்கு படிக்க தெரியாது, படிக்க தெரியும் புரிஞ்சிக்க தெரியாது. ஸோ வேற ஆள் மூலயமா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். என்னை மாதிரி படிக்க தெரியாதவங்களுக்கு வந்து இது ஈஸியாக புரியணுமேன்றக்கான இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்காண்டி தான் வந்து வாரம் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி ரயில் வண்டியிலேன்னு பாட்டு பாடினேன். யூடியூப் வந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த வேலை இருக்காங்க. ஸோ உங்கள் சேனலில் உள்ள குப்பைகள்லாம் அகற்றி பர்ஃபெக்டாக சூப்பராக வச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோவை மறக்காமல் பார்க்க முடியும். பிரைன் மாஸ் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய். ஒரு நிமிஷம் இல்லைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பக்கத்தில் உள்ள லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே போகும்போது மறந்துடாம கீழே உள்ள 2 வீடியோவையும் பார்த்துட்டு போங்க. பிரைன் மாஸ் சேனலில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.